தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடியை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியுள்ளது. தொடர் நீர்வரத்து காரணமாக அணையின் நீர்மட்டமானது 100 அடியை எட்டியிருக்கிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 100 அடியை எட்டியிருக்கிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 71வது முறையாக 100 அடியை எட்டியிருக்கிறது. தொடர் நீர்வரத்து காரணமாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 100 அடியை எட்டியிருக்கிறது. இது 71வது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 100 அடியை எட்டியிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஜினித்குமார் வழங்க கேட்கலாம். ஜினித்குமார், வணக்கம். 71வது முறையாக மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது 100 அடியை எட்டியிருக்கிறது. தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மேட்டூர் அணையானது 71வது முறையாக அதன் 100 அடி எட்டியிருக்கிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து படிப்படியாக உயர்ந்து கொண்டே வந்தது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 93,828 கனஅடி வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று தற்போது 9:20 மணி அளவில் மேட்டூர் அணை அதன் 100 அடி எட்டியுள்ளது. அதேபோல் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மேலும் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர் நீர்வளத்துறை அதிகாரிகள். அதேபோல் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்போது 100 அடி எட்டியுள்ள நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் அதற்கு மரியாதை செலுத்தி பூஜையிட்டு காவிரி தாயை வணங்கி வருகின்றனர். அதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர் மட்டம் 100 அடியை தாண்டியுள்ள நிலையில் மிக விரைவில் அதன் முழு கொள்ளளவு எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மேட்டூர் அணை தற்போது 91 ஆண்டுகள் முடிந்த நிலையில் தற்போது 71வது முறையாக மேட்டூர் அணை அதன் 100 அடியை எட்டியுள்ள நிலையில் தற்போது விவசாயிகள் சற்று மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.